இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக அப்போஸ்தலனுடைய நடபடிகள் 3வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அதில் 1-10 வரை உள்ள வசனங்களை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். 1-10 வரை உள்ள வேத பகுதியை தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். அதில் முதலாவது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். தொடர்ந்து அதில் ஒவ்வொரு வசனமாக நம்ம தியானிக்க போகிறதுனால முதலையே நம்ம வாசித்து நேரத்தை எடுக்க வேண்டாம் என்று சொல்லி நினைக்கிறேன். இதுக்கு முந்தின அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த நாள், பெந்தேகோஸ்தே நாளை குறித்து தான் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு பெரிய எழுப்புதல், கர்த்தர் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் ஆண்டவர் அந்த இடத்துல பயன்படுத்தினார். பேதுரு எழும்பி நின்று பிரசங்கித்த போது 3000 பேர் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சம்பவம், ஒரு பெரிய எழுப்புதல் அந்த இடத்துல நடந்ததை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த அப்போஸ்தலர் 2க்கும் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துக்கும் இடையில எவ்வளவு கால இடைவெளி என்பது நமக்கு சரியாக தெரியலை. ஆனால் அதுக்கு அடுத்து வேதம் நமக்கு சொல்லுகிறது என்ன என்று சொன்னால், இந்த பேதுருவும் யோவானும் 9ஆம் மணி நேரத்தில், ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் அவங்க தேவாலயத்திற்கு போனார்கள். இதை நம்ம வாசிக்கும் போது என்ன தெரியுதுன்னு சொன்னால், கர்த்தர் இந்த பேதுருவை 3000 பேரை சபையில் சேர்ப்பதற்கு இந்த பேதுருவை ஆண்டவர் என்ன செய்தார்? பயன்படுத்தினார். ஒரு விதத்தில் அவருடைய அந்த பிரசங்கம், செய்தி அநேகர் கேட்டு இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கர்த்தர் பேதுருவை பயன்படுத்தினார், வல்லமையான விதத்தில் பயன்படுத்தினார். அதனால அந்த வெற்றியிலேயே லயித்து போய் கர்த்தர் நம்மளை இவ்வளோ பயன்படுத்தினார், ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி அதிலேயே அவர் சந்தோஷப்பட்டு இருந்து விடவில்லை. அந்த 9ஆம் மணி நேரம், ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரம் வந்தபோது பேதுருவும் யோவானும் எங்கே போகிறாங்க? தேவாலயத்துக்கு போகிறாங்க. யூதர்களுடைய வழக்கத்தின்படி ஒவ்வொரு நாளும் 3 நேரங்கள் பப்ளிக் ப்ரேயர் நடக்கும். நம்மளை மாதிரி வாரம் ஒரு முறை 1 மணி நேரம் சபையில் வந்து ஜெபிக்கிறத பற்றி இங்கே சொல்லலை. ஒவ்வொரு நாளும் யூதர்களுடைய வழக்கம் 3 நேரம் பப்ளிக் ப்ரேயர், எல்லாரும் கூடி வந்து ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள் நடைபெறும். அதில் பெரும்பாலான யூதர்கள் கலந்து கொள்வாங்க. அதில் ஒரு ஜெப நேரம் தான் இந்த 9ஆம் மணி ஜெபம். அது வந்து நம்முடைய இதில் சொல்லப்போனால் மதியம் 3 மணி, காலை, மதியம், அடுத்து மாலை, இப்படி 3 நேரமும் பொதுவான ஜெபங்கள் நடைபெறும். அது போக அநேகர் வந்து தனியாக நம்ம வாசிக்கிறோம்ல, 2 பேர் தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்ண போனாங்க அப்படின்லாம் வாசிக்கிறோம். அப்படி தனியாக அவரவர் போய் ஜெபிப்பதும் உண்டு. இந்த இடத்துல அந்த ஜெப வேளை, தன்னுடைய ஜெப வேளை என்று அறிந்தபோது, இது ஜெபிக்கிற நேரம் என்று அறிந்தபோது பேதுருவும் யோவானும் எவ்வளவுதான் ஒரு பெரிய எழுப்புதலை சந்தித்த பின்பும் அவங்க தேவாலயத்துக்கு கடந்து போய் ஜெபிப்பதற்கென்று என்ன செய்தார்கள்? கடந்து சென்றாங்க. இன்னொரு வகையில் சொல்லப்போனால், கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார், இப்போ தேவன் எனக்குள்ள இருக்கிறார், எங்களுக்குள்ள இருக்கிறார் என்ற அனுபவத்தை பெற்ற பின்பும் எங்கேருந்து நம்ம ஜெபம் பண்ணலாம், வீட்டிலேருந்து நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம், எங்கனாலும் ஆண்டவர் கேட்பார், அது உண்மைதான். ஆனாலும் கூட கர்த்தரை பெற்றதுக்கு அப்புறமும், பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றதற்கு அப்புறமும் அவங்க தேவாலயத்துக்கு போய் ஜெபிக்க வேண்டும் என்று என்ன செய்கிறாங்க? கடந்து செல்லுகிறாங்க. அதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அந்த சப்பானியான அந்த மனிதன் அவர்களை என்ன செய்தானான்? நோக்கி பார்த்தான். தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்வின் பாதையிலும் கர்த்தர் அநேகரை என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். எதற்காகன்னு சொன்னால், நம் மூலமாக அவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இங்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறோம். கேட்டால் எல்லாருமே நாங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நம்ம சொல்லுவோம்.
எதற்காக அந்த அபிஷேகம்? ஊற்றிடுமே உடைய வல்லமையை, இந்த நாளில் எங்களை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் நம்ம கர்த்தரிடத்துல கேட்கிறோம். கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். எதற்காக அந்த அபிஷேகம்? வெறும் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை புகழ்ந்து துதித்து விட்டு செல்வதற்காகவா? இல்லை. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நோக்கம், அதைவிட மேலான நோக்கங்கள் உண்டு. ஒவ்வொரு ஆவியை பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்விலும் அவங்க வாழ்வின் பாதையில் அநேகரை கர்த்தர் கொண்டு வந்து முன்னால் நம்முடைய பாதையில் நிறுத்துகிறார். அது யாராக இருக்கலாம்னா நம்ம சொந்த குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம். நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம். நம்முடைய வாழ்வின் பாதையில் நமக்கு மிக அருகாமையில் இருக்கிறவங்க யாருன்னு சொன்னால் நம்முடைய சொந்த குடும்பத்தார், நம்முடைய அயலகத்தார், நம்முடைய கலீக்ஸ், நம்ம வேலை பார்க்குற இடத்துல உள்ளவங்க, நம்மோட படிக்கிறவங்க, இன்னும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஒவ்வொரு நாளும் நம் பாதையில் ஆண்டவர் கடக்க பண்ணுகிற ஏராளமான மனிதர்கள் உண்டு. எதற்காக அவங்கள நம்முடைய பாதையில் கர்த்தர் கொண்டு வர்றாருன்னு சொன்னால், நாம் பெற்றிருக்கிற அபிஷேகத்தின் மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கேயும் இந்த பேதுரு யோவானுடைய பாதையில், அவங்க தேவாலயத்துக்கு சென்று கொண்டிருந்த அந்த பாதையில் இங்கே ஒரு சப்பானியான ஒரு மனிதனை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி நம்மை சுற்றி இருக்கிறவங்கள பார்க்கும்போது ஒருவேளை ஃபிசிக்கலாக வெளியரங்கமாக அவங்க ஏதோ ஒரு ஊனமுற்றவங்க, குறை உள்ளவர்களாக நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களையும் நம்முடைய வாழ்வில் நம்ம சந்திப்போம். ஆனால் அநேக நேரங்களில் பார்க்கும்போது வெளியே நல்லா தான் இருக்கிறாங்க, ஃபிசிக்கலாக நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க உள்ளத்தில் சில நேரம் ஊனமுற்றவர்களாக என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அவங்க ஆவியில் ஒரு முடம், அந்த தன்மை என்ன செய்யும்? இருக்கும். எதை சொல்லுகிறேன்னு சொன்னால், இந்த சப்பானியை குறித்து நம்ம யோசித்து பார்க்கும்போது அவனுடைய வாழ்வை குறித்து அவன் நினச்சிருப்பான், நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாதவனா நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். ஐ எம் யூஸ்லெஸ். என் வாழ்க்கை ஒரு வேஸ்ட். என்னால் நான் விரும்பின ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியலை? செய்ய முடியலை. என் குடும்பத்தை நான் சரியாக நடத்த முடியலை. நான் விரும்புகிறபடி ஒரு வேலைக்கு செல்ல முடியலை. எனக்கு ஐ ஃபீல் வர்த்லெஸ். என்னை குறித்து நான் யோசிக்கும் போது எனக்கு மதிப்பே கிடையாது, நான் வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற ஒரு விரக்தியான ஒரு நிலையில், ஒரு சென்ஸ் ஆஃப் அன்வர்தினஸ், ஒரு இயலாமை உணர்வோடு என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, ஒரு பிரயோஜனமே இல்லை என்னால், நான் நினைத்த முன்னேற்றம் என் வாழ்க்கையில் இல்லையே எப்படின்னு சொல்லி நம்மை சுற்றி இருக்கிற ஏராளமான பேர் வெளியே அவர்கள் சப்பானிகளாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் ஆவியில் அவங்க தங்களை குறித்த ஒரு குறையோடு, அவங்க வாழ்வில் ஒரு குறையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நமக்கு அது சில நேரம் என்ன செய்யாது? தெரியாது. எவ்ரி ஒன் இஸ் ஃபைட்டிங் அ பேட்டில் தட் அதர்ஸ் நோ நத்திங் அபவுட். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு போராட்டம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது. இங்கே இருக்கிற நம்ம எல்லாரையும் கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். ஒரு காரியத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம பார்க்கும்போது இவனை ஆண்டவர் அந்த பாதையில், அவர்கள் கடந்து சென்ற அந்த பாதையில் ஆண்டவர் வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நாம் அந்த நிலையில் நம்ம தேவனுடைய ஆவியை பெற்ற நமக்குள்ள அப்படிப்பட்ட விரக்தி, ஒரு தோல்வியின் எண்ணம், நான் ஏன் இருக்கிறேன், என்னால் பிரயோஜனம் இல்லைன்ற எண்ணம் இருக்குன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை அந்த எண்ணங்களிலிருந்து என்ன செய்வார்? மாற்றுவார், வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கும்போது நாம் அந்த மாதிரி தேவையுள்ள ஒருத்தரை நம்ம தூக்கி விட முடியாது. இங்கே பேதுருவும் யோவானும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருந்ததுனால அவங்க அந்த தேவையுள்ள ஒரு மனிதனை அவங்க பார்த்தபோது அவனை என்ன செய்தார்கள்? தூக்கி விட்டார்கள். அவனுக்கு ஆசீர்வாதமாக மாற முடிந்தது. இந்த இடத்துல தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை விரக்தி, சோர்வு, இயலாமை உணர்வு இருக்குன்னு சொன்னால், முதலாவது ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு மினிஸ்டர் பண்ணுவாராக, நம்மோடு கர்த்தர் இடைபடுவாராக, நம்மை அந்த எண்ணங்களிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவாராக. எனவே நான் சொல்லி கொண்டு இருக்கிறது என்னன்னு சொன்னால், இன்னைக்கு உலகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியை பெற்ற, பரிசுத்த ஆவியை பெற்ற சபைக்கு செல்லுகிற விசுவாசிகளாகிய நம்மை இந்த உலகம், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்க, ரட்சிக்கப்பட்டவங்களோ ரட்சிக்கப்படாதவர்களோ, நம்மை சுற்றி வாழுகிறவங்க ஏதாகிலும் கிடைக்குமா என்று இன்னைக்கு நம்மை நோக்கி பார்க்கிற ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பெரிய உத்தரவாதம், தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சபைக்குள்ள ஆடி பாடி மகிழ்ந்து செல்லுகிறது அல்ல. நமக்கு இருக்கிற உத்தரவாதம் என்னன்னு சொன்னால், என்னை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நான் எதை கொடுக்க போகிறேன். இந்த உலகம் தேவையோடு இருக்குது, பலவிதமான தேவைகளோடு என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. தேவனுடைய ஆவியை பெற்ற என்னை நோக்கி பார்க்கிறாங்க, சபையை நோக்கி பார்க்கிறாங்க, ஏதாகிலும் கிடைக்குமா என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நம்ம வாழ்வோன்னு சொன்னால் நிச்சயம் கர்த்தர் நம்மை பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். 4வது வசனம் அதில் வாசிப்போம். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். முதல்ல அவன் திரும்பி கூட பார்க்கல, ஏறிட்டு கூட பார்க்கல. ஏன்னு சொன்னால் அவன் வழக்கம் என்ன?
அப்படியே குனிஞ்சு ஐயா ஐயா அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், பிச்சை கேட்டுக்கிட்டே இருப்பான். யார் போடுறா என்னன்றதை பற்றிலாம் அவன் என்ன செஞ்சுருக்க மாட்டான், யோசித்திருக்க மாட்டான். ஆனால் பேதுரு அங்கே சொல்கிறது, எங்களை நோக்கிப்பார். அதுக்கப்புறம் அவன் ஏதாகிலும் கிடைக்குமா என்று சொல்லி அவன் அந்த இடத்துல பார்க்கிறான். 4வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, they took a closer look, a deeper look. அவனை உற்று பார்க்குறாங்க. உற்று பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த மனிதனுக்கு தேவை பணம் இல்லை, இவனுக்கு தேவை என்னது, சுகம். இவன் முடமானவன். மற்றபடி உற்று பார்க்காம ஏதோ உட்கார்ந்துருக்கிறானா, பாக்கெட்ல இருந்து எதையாவது எடுத்து கொடுத்துட்டு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம், தூக்கி போட்டுட்டு போயிடலாம். நம்ம இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அந்த மாதிரி பிச்சையெல்லாம் போடுவோம். அவங்கள உற்று பார்க்குறோமா, இவங்க உண்மையாக இவங்களுடைய தேவை என்னென்னலாம் பார்க்குறோமா, இல்லை. நம்மகிட்ட கேட்டாங்க, நம்ம ஏதோ நம்மகிட்ட இருக்கிற காசை என்ன செய்வோம், போடுவோம். ஆனால் இந்த இடத்துல தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி எப்படி இருக்கணும்னு சொன்னால், நம்மை சுற்றி இருக்கிறவர்களை சற்று நேரம் உற்று பார்த்தோமானால் உண்மையான அவங்களுடைய தேவை தெரியும். நமக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னால், நான் உட்பட சொல்கிறேன், இன்றைக்கி நமக்கு நேரமே இல்லை ஒருத்தரோட உட்கார்ந்து டு கிவ் அட்டென்ஷன், அவங்களுக்கு முழுமையான ஒரு அட்டென்ஷனை கொடுக்குறோம், அவங்கள இன்னும் ஒரு உற்று பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது இன்றைக்கி குறைந்து கொண்டே போகிறது. ஒன்று உற்று பார்த்துக்கிட்டே இருக்கோம் கையில். அதனால வேற யாரும் பேசினாலும் பேசலைனாலும் உற்று பார்க்கறதுக்கு நம்ம கையில் இன்னைக்கு ஒன்று இருக்குது. அதை தூக்கி வச்சுட்டு சில நேரங்களில் நம்ம சுற்றி இருக்கிற, அது உங்கள் சொந்த கணவனோ மனைவியோ உங்கள் பிள்ளைங்களோ உங்கள் சொந்த குடும்பத்திலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஊழியம் அப்படின்னு சொன்னோன்னே எங்கேயோ இருக்கிறது இல்லை, அது எங்கே ஆரம்பிக்கணும், வீட்டில் ஆரம்பிக்கணும். எந்த ஊழியமுமே வீட்டில் ஆரம்பிக்கணும். உற்று பார்த்தால்தான் சில நேரம் உண்மையான ரீசன் என்னன்றது, உண்மையான பிரச்சனை என்னன்றது நமக்கு தெரியும். சர்ஃபேஸில் நம்ம பார்க்குற ஒரு தேவையோ, ஒரு மேலோட்டமாக நம்ம பார்க்குற ஒரு தேவையோ பிரச்சனையோ சில நேரம் அது ரியல் ப்ராப்ளமாகவே இருக்காது. உற்று பார்த்தா அங்கே தான் தேர்ஸ் அன் அண்டர்லைங் ப்ராப்ளம், அதுதான் ரியல் ப்ராப்ளம். சில நேரம் உள்ளே நம்ம கொஞ்சம் அவங்கள உற்று பார்க்கும்போது தான், இவங்க அடிக்கடி நம்மகிட்ட சண்டை போடுறாங்க, இவங்க அடிக்கடி இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உற்று பார்த்தோன்னா தெரியும் இது இல்லை முக்கியமான பிரச்சனை, இதுக்குள்ளே என்ன செய்யுது, ஒரு பிரச்சனை இருக்குது. மனைவி தோணன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில கணவன்மார் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, எதையாவது நொயின்னு சொல்லிகிட்டே இருக்கிறா அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஷீ நீட்ஸ் யுவர் அட்டென்ஷன். உங்கள் அட்டென்ஷன் அவங்களுக்கு என்ன செய்யும், தேவை. பிள்ளை அப்படி தான், சின்ன பிள்ளைங்களும் அப்படி தான், எதையாவது நான் இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. உண்மையாக அந்த பிள்ளைக்கு நம்மளுடைய அட்டென்ஷன் தேவை. நான் ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால், வெளியே பார்க்குற தேவையும் பிரச்சனையும் அநேக நேரங்களில் உண்மையாக இருக்காது, சில நேரம் உண்மையாக இருக்கலாம். ஆனால் உற்று பார்க்கும்போது அங்கே ரியல் ப்ராப்ளம் என்ன, இதனால தான் இவங்க இப்படி நடந்து கொள்ளுகிறாங்க, இதனால தான் இவங்க இப்படி இருக்கிறாங்க. நம்ம ஈஸியாக வெளியே பார்த்து ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அவங்கள கொஞ்ச நேரம் உற்று பாருங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நற்கிரியைகளுக்கு நீங்கள் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க, உற்று பாருங்கள், நோக்கி பாருங்கள். அநேக நேரம் அப்படி நம்ம நோக்கி பார்க்கும்போது தான் அங்கே இருக்கிற உண்மையான பிரச்சனை தெரிய வருகிறது. இங்கே இவனுடைய தேவை என்னன்றதை பேதுரு பார்த்தார். பணத்தை கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் என்றைக்குமே அவன் வாழ்நாளெல்லாம் இதே நிலையில் சப்பானியாகவே இருந்து ஒரு பிச்சைக்காரனாகவே இருப்பான். ஆனால் இவனுடைய தேவை என்ன என்று சொன்னால், இவனுக்கு சுகம் அப்படின்றத, இவன் ஒரு விடுதலை இவனுடைய வாழ்வில் தேவை என்பதை பேதுரு அந்த இடத்துல அறிந்து கொண்டார். 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. பீட்டர் வாஸ் வெரி கிளியர் அபவுட் வாட் ஹி டிடன்ட் ஹேவ். தன்னிடத்துல எது இல்லைன்றதுல பேதுரு தெளிவாக என்ன செய்தார், இருந்தார். தன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். பெரிய ஊழியக்காரர் தான். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் சபையில் சேர்க்கப்பட்டாங்க. ஆனால் அவர் பாக்கெட் எப்படி இருந்தது, எம்டியாக தான் இருந்தது. எம்டி பாக்கெட் தான். வல்லமையான ஊழியக்காரர் தான். ஆனால் அந்த இடத்துல ஹி டிடன்ட் ஆக்ட் பிக். நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன், என்ன ஒரு மெசேஜில் 3000 பேர் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க, கர்த்தர் என்ன பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி தன்னை பெரிய மனிதனாக காட்டிக்கொள்ள பேதுரு விரும்பலை. உள்ளதை உள்ளதுன்னு இல்லதை இல்லைன்னு சொல்லணும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவன் என்னை நோக்கி பாருன்னெலாம் சொல்லிட்டு அவன் நினச்சிருப்பான். என்னை பாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அந்த பிச்சைக்காரன் என்னை குறித்து என்ன நினைப்பான், என் கூட ஜபத்துக்கு வந்த பேதுரு என்னை பற்றி என்ன நினைப்பான். ஜோம் பண்ணிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு நினச்சில இவரோட வந்தோம். இவர் என்ன சொல்கிறாரு, பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லை, எம்டின்ல சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட
அவன் நினைக்கல. அப்படிலாம் நினைக்காதபடி வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அநேக நேரம் பிசாசு எதை காட்டுவான்னு சொன்னால், நம்மகிட்ட எது இல்லைன்றத பெருசாக, அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காரியமாக நமக்கு காட்டி அதையே நினைக்க வைத்து கொண்டு இருப்போம். இங்கே பேதுரு அடுத்து சொல்கிறார், ஏன் இதை இல்லைன்னு சொல்கிறாருன்னு சொன்னால், இல்லை, ஆனால் அதை விட பெரிய விலையேறப்பெற்ற ஒன்று என்னிடத்துல என்ன செய்கிறது இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எது இல்லை அப்படின்றத ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். நமக்கு எது தேவையோ கர்த்தர் அதை நமக்கு என்ன செய்கிறார், தந்து கொண்டு இருக்கிறார், இனியும் தருவார். சிலர் நினைக்கலாம், இங்கே இருக்கிறவங்க நம்முடைய வாழ்க்கையில் இல்லை நம்மை சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்க்கும்போது, எனக்கு சரியான படிப்பு இல்லை, நான் சரியாக படிக்கலை, நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கலை, எனக்கு திறமை இல்லை, தாளந்து இல்லை, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, என் குடும்பத்தை நான் விரும்புகிற நிலைக்கு என்னால் கொண்டு வர முடியலை, என் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை, இப்படி இல்லைன்னு அவங்கள போல் எனக்கு ஆவிக்குரிய நிலையில் என்னையால் வளர முடியலை, எனக்கு அவங்கள போல் திறமைகள் இல்லை, எனக்கு வரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம இல்லைன்றத பிசாசு நமக்கு பெரிதாக காட்டுவான். ஆனால் அதை விட்டுட்டு எது நமக்கு இருக்கு? பேதுரு சொல்லுகிறது, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, ஆனால் நான் உள்ளதை என்ன செய்கிறேன், தருகிறேன். அவன் அதை ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்லிட்டு நடந்து போயிருக்கலாம். பார்ப்பா, என்கிட்ட என்ன, நான் ஜெபம் பண்ண போகிறேன், ஆனால் என் பாக்கெட் எம்டியாக தான் இருக்குது, உன்கிட்ட கொடுக்குறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, போயிட்டு வரேன், உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகலை. ஹி டிட்ன்ட் ஸ்டாப் தேர். பேதுரு சொல்லுகிறது என்னன்னு சொன்னால், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்னிடத்துல உள்ளதை உனக்கு தருகிறேன். வெள்ளியும் பொண்ணும் தான் என்கிட்ட இல்லை, ஆனால் அதை விட விலையேறப்பெற்ற காரியங்கள் என்னிடத்துல என்ன செய்யுது இருக்கிறது, அதை நான் உனக்கு தருகிறேன். இதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது. வாட் டிட் பீட்டர் ஹேவ்? என்னிடத்துல உள்ளதை தருகிறேன்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற அந்த பேதுரு என்னிடத்துல உள்ளதை தருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி அவர் பெற்றிருந்தது என்ன? இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாமோ, நான் சொன்னது போல் எனக்கு திறமை இல்லை, படிப்பு இல்லை, வேலை இல்லை, அந்தஸ்து இல்லை, சமுதாயத்தில் நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது, ஐம் நோபடி அப்படின்ற நிலையில் இருக்கலாம். இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். எது எது இல்லையோ அதை நம்ம ஒத்துக்கொள்வோம். நம்ம பெரிய ஆள் மாதிரி நம்ம காட்டிக்கொள்ள வேணாம். ஆனால் நம்ம மனதில் இருக்க வேண்டியது, இதை விட பெரிதான காரியங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற என்னிடத்துல இந்த உலகத்துக்கு கொடுக்கும்படியாய், பிறரை ஆசீர்வதிக்கும்படியாய் என்னிடத்துல கர்த்தர் தந்திருக்கிறவைகள் என்ன என்பதை நம்ம கவனத்தை அதில் திருப்ப வேண்டும். அநேக நேரம் இல்லைன்றதையே யோசித்து, இது எங்கேருந்தே ஆரம்பிச்சிருச்சு, ஏதேன் தோட்டத்திலிருந்தே எது கிடைக்கலையோ அதன் மேலே பிசாசு என்ன செய்தான், கவனத்தை திருப்பி கொண்டே இருந்தான். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் உலகம் ஒன்றை பெற்றிருக்கலான்றதை எதன் அடிப்படையில் உலகம் பார்க்குதுன்னு சொன்னால், பணம், பொருள். ஒருத்தட்ட பணம் இருக்குன்னா இவங்ககிட்ட நிறைய இருக்குது, பொருள் இருக்குன்னா இவங்க நிறைய பெற்றிருக்கிறாங்க. பணமும் பொருளும் இல்லைன்னு சொன்னால் இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. இதுதான் உலகத்தின் பார்வை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய பார்வை அதை விட வித்தியாசமானதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் இல்லை தான், ஆனால் கர்த்தர் என்னிடத்துல ஒப்புவித்திருக்கிறது, நான் பெற்றிருக்கிறது ஏராளமான காரியம். அதை நான் வைத்து என் சொந்த குடும்பத்துக்கும் பிறருக்கும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்பதை நாம் கவனமாக அதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். வாட் டிட் பீட்டர் ஹேவ்? முதலாவது, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அந்த அபிஷேகம் தருகிறதான ஒரு வல்லமை, அதிகாரத்தை பேதுரு என்ன செய்திருந்தார், பெற்றிருந்தார். அந்த 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பேதுரு பெற்றிருந்தார். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், நான் ஏற்கனவே சொன்னபடி, அந்நிய பாஷைகளை பேசுகிறது மாத்திரம் அதனுடைய நோக்கம் அல்ல, தேவனை புகழுகிறது மாத்திரம் அல்ல, அந்த வல்லமை பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலும் பிறருடைய வாழ்விலும் செய்யும். ஹல்லேலூயா. எத்தனை நேரம் நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிற நாம அந்த உணர்வோடு வாழுகிறோம்? நம்ம கேட்டு பார்ப்போம். ஏதோ அந்நிய பாஷையில் பேசுகிறோம், நான் இன்றைக்கி நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணேன், அந்த திருப்தியோடு நம்ம போயிடுறோம். ஆனால் அந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்வில் தந்திருக்கிற வல்லமை, அதிகாரங்களை நம்ம உணராமல் போய்விடுகிறோம். அந்த வல்லமை அவனுக்குள்ளே இருந்ததை உணர்ந்ததுனால தான், வெள்ளியும் பொண்ணும் இல்லைப்பா, ஆனால் என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு தருகிறேன்னு சொல்லி அவனுடைய கையை பிடித்து தூக்கி, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்ன உடனே
பேதுருவினுடைய கைகளின் மூலமாக, அவன் மூலமாக கர்த்தருடைய வல்லமை அந்த முடவனை சந்தித்தது. ஹல்லேலூயா. அவன் உடனே எழும்பி குதித்து நடந்து ஓடி தேவனை துதித்தான் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து அந்த இடங்களெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். இந்த உலகத்துக்கு தேவை நம்மகிட்ட இருக்கிற பணமும் பொருளும் அல்ல. நம்ம அநேக நேரம் அதான் நினைக்கிறோம், ஐயோ பிள்ளைகளுக்கு கொடுத்து உதவுறதுக்கு எனக்கு இது இல்லையே, பணம் இல்லையே, நான் வேறு நல்ல வேலையில் இருந்தால் நான் உன்னை அப்படி நான் வளர்த்துருப்பேனே, உன்னை அப்படி கட்டி கொடுத்துருப்பேனே, என்கிட்ட இது இல்லையே, அது இல்லையே, படிப்பு இல்லையே, திறமை இல்லையே, இப்படின்லாம் நினைக்கிறோம். ஆனால் அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கிறோமே, அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமே, அந்த அபிஷேகத்தின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். சொந்த குடும்பத்துக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அபிஷேகம் பெற்ற நாம அந்த வல்லமை அதிகாரத்தை வெளிப்படுத்தி அவர்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். எஸ்ஐயா 61:1 நம்ம வாசிப்போம். எஸ்ஐயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய தேவனாய் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எதற்காக? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும். அடுத்த வசனம், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல். எத்தனை காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சிறைப்பட்டவர்கள், கட்டப்பட்டவர்கள், துயரப்பட்டவர்கள், இருதயம் நொறுங்குண்டவர்கள், இவங்களுக்கெல்லாம் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும்படி தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? நிரப்பி இருக்கிறார். அந்த வல்லமையை அநேக நேரம் உணர்கிறது இல்லை. பெரிய தேவைகள் குடும்பத்தில் வரும்போது நம்முடைய இயலாமையை நம்ம உணர்கிற நேரங்கள்லாம் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர், என்கிட்ட பணம் இல்லை, வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, என்கிட்ட வேறு காரியங்கள் இல்லை, ஆனால் எனக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரு, அந்த வல்லமை இருக்கிறதே, அந்த அபிஷேகம் இருக்கிறதே, அதன் மூலமாக நான் சூழ்நிலைகளை மாற்ற முடியும் என்ற அந்த எண்ணத்தை கர்த்தர் நமக்கு தந்தருளுவாராக. அநேக நேரம் நம்ம பிரச்சனைகளை, பாடுகளை சகிக்கும் போது, இல்லை நமக்கு அன்பானவர்கள் அப்படிப்பட்ட பாடுகள் பிரச்சனைகளுக்குள்ளே போகும்போது, ஒரு தேவையை மற்றவருடைய வாழ்வில் பார்க்கும்போது we feel inadequate. என்னையால் இதில் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். மிஞ்சி போனால் ஜெபம் பண்ணலாம் அவங்களுக்கு அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அதை விட பெரிய வல்லமையை நம்ம பெற்றிருக்கிறோமே, அந்த நேரத்தில் ஆவியில் நிரம்பி ஒரு தேவை வருது, ஒரு பிரச்சனை வருது, என்னையால் இது முடியாதுன்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது எத்தனை பேர் அந்த இடத்துல நம்ம பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அந்த வார்த்தையை அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். எப்படி ஆவியானவர் நடத்துகிறாரோ, இங்கே பரிசுத்த ஆவியை பெற்ற பேதுருவை கர்த்தர் எப்படி நடத்தினார்? ஒரு வார்த்தை சொன்னால் அவனை தூக்கி விட்டான், உடனே அங்கே அற்புதம் நடந்தது. அந்த இடத்துல ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார், எதை சொல்லணும், எதை செய்யணும்னு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். அதன்படி நம்ம செய்வோம்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு பெரிய விடுதலையை, ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். அநேக நேரத்தில் வெளியே இருக்கிற தேவை ஒன்றா இருக்கலாம், அதனுடைய காரணத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் சில நேரம் அசுத்த ஆவியின் கிரியைகள் இருக்கலாம். நம்ம லூக்கால பார்க்கிறோம், கூனி ஒருத்தி இருந்தா, லூக்கா 13:16 வாசிக்க வேண்டாம். வெளியே அவள் கூன் விழுந்தவளாக இருந்தா, ஆனால் அதன் மத்தியிலையும் அவள் என்ன செஞ்சா, தேவாலயத்துக்கு வந்திருந்தா. அவள் வாழ்க்கையில் பார்க்கும்போது ஏதோ அது ஒரு ஃபிசிக்கல் டிஃபெக்ட் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. சரீரத்தில் அவளுக்கு ஏதோ ஒரு குறை அப்படின்னு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பலவீனப்படுத்துகிற ஒரு பொல்லாத ஆவி தான் அவளை அந்த நிலைக்கு என்ன செய்திருக்கிறது, கொண்டு வந்திருக்கிறது. அவள் ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்தரிக்க வேண்டியவள், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியவள். இந்த இடத்துல பலவீனப்படுத்துகிற ஒரு பொல்லாத ஆவி அவளுக்குள்ள இருந்து அவளை என்ன செய்ய பண்ணிருச்சு, கூண வச்சிருச்சு. இதை பரிசுத்த ஆவியானவர் தான் அதை டிசர்ன் பண்ணுவதற்கு நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்று நம்ம போகும்போது தான் நம்ம தேவைகளை பார்க்கும்போது, பிரச்சனைகளை பார்க்கும்போது இதனுடைய காரணம் என்ன, இதுதான் அப்படின்றத ஆவியானவர். உங்கள் சொந்த குடும்பத்திலேயே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், தோல்வி மேலே தோல்வி, வியாதி மேலே வியாதி, எந்த நேரமும் பண பற்றாக்குறை,
அப்படின்னும் போது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் உற்று பார்த்து ஆவியின் நிறைவோடு அந்த பிரச்சனைங்க நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், அந்த தேவையை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், கர்த்தர் சொல்லுவார் இதனுடைய காரணம் இதுதான். சில நேரம் அப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் திரும்ப திரும்ப நம்ம குடும்பத்தில் ஒரு வியாதியை, ஒரு பிரச்சனையை, உங்களை பார்க்குறவங்க கூட வேலை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, என் குடும்பத்தில் அடிக்கடி இந்த பிரச்சனை இப்படியே தான் இருக்குது, எவ்வளோ சம்பாதித்தாலும் நிரம்ப மாட்டேங்குது, ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போகுது. இதெல்லாம் உங்கள் காதுகள் கேட்க ஆண்டவர் அதை அனுமதிக்கிறான்னு சொன்னால், நம்ம ஆவியில் நிரம்பி அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்க ஆவியானவர் அந்த இடத்துல என்ன உணர்த்துகிறாரோ அதை சொல்லவும் செய்யவும் சொன்னால் நம்மை ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். இந்த கூனி பார்க்குறோம், அவளை பார்க்கும்போது இப்படி தான் இருந்தது. ஏதோ அவள் பிறந்ததுலேருந்து இப்படி இவளுக்கு இடையில ஒரு வியாதி வந்ததுனால இப்படி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒருவரால் தான், தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற ஒருவரால் தான் அதில் இருக்கிற அந்த ரீசன் பிஹைண்ட் அந்த டிஃபெக்ட்டுக்கு பின்னால் இருக்கிற அந்த குறையை அது என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். அநேக நேரம் நம்ம அபிஷேகம் பரிசுத்த ஆவியில் நிரம்புறதுன்னா எதோட நம்ம அதை ரிலேட் பண்ணி வச்சுருக்கிறோன்னு சொன்னால், சபை கூடி வருதல், ஜபம், இதனோட தான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம ரிலேட் பண்ணி வச்சுருக்கிறோமே ஒழிய மற்ற நேரங்கள்லாம் ஆவியானவரை பற்றி நினைக்கிறதே கிடையாது, ஆவியில் நிரம்புறதே கிடையாது. அந்த நிறைவோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை நம்ம இடத்துல மற்ற நேரங்களில் அநேக நேரம் இருக்கிறது இல்லை. பரிசுத்த ஆவியில் நிரம்புறதுன்னா உடனே அந்நிய பாஷையை பேசணும்னு தான் அர்த்தம் இல்லை, தமிழ் பேசலாம். பரிசுத்த ஆவியில் நிரம்புறதுக்கு ஒரு இனிஷியல் எவிடன்ஸ், ஒரு அடையாளம் நம்ம அந்நிய பாஷைகளை பேசுறது, கர்த்தரை துதிக்கிறோம், புகழுகிறோம், தேவனோட ரகசியங்களை பேசுகிறோம். அதே நேரம் நம்ம இந்த உலகத்தில் வாழுகிற மற்ற நேரங்களும் நம்ம ஆவியில் நிரம்பி தான் என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த இடத்துல நம்ம தமிழில் தான் பேசணும். இங்கே பேதுரு என்ன அந்நிய பாஷையிலையா பேசினாரு? இல்லை. அவன்கிட்ட சொல்லி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நில் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிகிற பாஷையில் தான் பேசினார். எனவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்புறதுன்னு சொல்லும் போது உடனே அந்நிய பாஷை, நான் எப்படி வேலை ஸ்தலத்தில் நான் அப்படி பேசுறது, நான் படிக்கிற இடத்துல எப்படி பேசுகிறது அப்படின்னு இல்லை. எந்த நேரமும் நம்ம ஆவியில் நிரம்பி இருக்கணும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது சில நேரம் நம்ம லோக்கல் லாங்குவேஜில் நம்ம என்ன செய்வோம்? பேசுவோம். அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்கிற நேரங்கள், துதிக்கிற நேரங்கள் இருக்கிறது. எப்பொழுதும் ஆவியில் நிரம்பி இருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், நம்ம தேவைகளை பார்க்கும்போது, நம்ம குடும்பத்திலும் பிறருடைய வாழ்க்கையிலும் தேவைகளை பார்க்கும்போது ஆவியில் நிரம்பி அந்த இடத்துல நம்ம செயல்படுவோம், பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறுவோம். அவங்ககிட்ட கேட்குறேன், இந்த அற்புதம் நடந்தது அவங்க தேவாலயத்துக்கு போக முன்னாலேயா, போயிட்டு வரும்போதா, வெளியே வரும்போதா? போகிறதுக்கு முன்னாடி. இருப்பா, நாங்கள் இப்போ தான் ஜபத்துக்கு போயிட்டுருக்கோம், ஆலயத்துக்குள்ளே போகிறோம், நாங்கள் அங்கே போய் அப்படி ஃபயராக திரும்ப வெளியே என்ன செய்வோம்? வருவோம். நல்லா அந்நிய பாஷையில் இன்றைக்கி உனக்காக எக்ஸ்ட்ரா நான் நல்லா ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணி வல்லமையை பெற்று வெளியே வரும்போது உனக்காக நான் ஜோம் பண்ணுறேன், இப்போ சார்ஜ் டவுனாக இருக்குது அப்படின்லாம் அவங்க சொல்லவே இல்லை. உள்ள தேவாலயத்துக்குள்ளே போகும்போதுமே தேவனுடைய ஆவியினால் நிரம்பினவர்களாக தான் உள்ளே என்ன செஞ்சாங்க? போனாங்க. வெளியே அப்போவே தான் அந்த அற்புதம் நடந்தது. எனவே அதான் சொல்ல வர்றேன், எப்பொழுதும் ஆவியில் நிரம்பி இருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். உங்களுக்குள்ள கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறார்? வல்லமையை கொடுத்துருக்கிறார், அதிகாரம் கொடுத்துருக்கிறார். நான் தேவனுடைய ஆவியை பெற்றவன், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், நான் உங்களுக்கு இப்போவே நான் ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் என்ன செய்வார்? உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை. அப்படி தான் ஆதி காலத்தில் அந்த ஆதி அப்போஸ்தல சபையில் விசுவாசிகள் எல்லாரும் சிதறி போன இடங்கள்ல எல்லாம் அப்படி தான் சுவிசேஷத்தை சொல்லி அங்கே அநேகரை என்ன செய்தாங்க? ரட்சிப்புக்குள்ளே நடத்துனாங்க. ஒவ்வொரு தடவையும் தேவாலயத்துக்கு கூட்டிகிட்டு வரணும்னா யார் வர முடியும்? இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் ஜப குறிப்புகளை யார் போட முடியும்? கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிறேன்னா எனக்கு ஆண்டவர் வல்லமையை கொடுத்துருக்கார், அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாருன்னு ஒவ்வொருவரும் செயல்பட்டதுனால தான் அன்றைக்கு திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்தாங்க. இந்த அற்புதத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது அவன் பேதுருவை, அந்த சுகமாக்கப்பட்ட மனிதன் பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டு இருக்கையில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஜனங்கள் ஓடி வருவாங்க இந்த அற்புதத்தை பார்த்து. இவன் தானே அந்த பிச்சை கேட்டு கொண்டிருந்த 10வது வசனத்தில் பார்க்கிறோம், வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். 11வது வசனத்தில் கடைசியில் பார்க்கும்போது சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தாங்க. என்ன ஒரு அழகான ஒரு பிக்சர் பாருங்க. அதை வாசிக்கும் போது ஒரு அற்புதம், தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு மனிதர் மூலமாக 2 பேர் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை, சுகத்தை கொடுத்தார். அவன் அங்கே தான் நின்றுட்டு இருக்கிறான். ஜனம் எல்லாம் ஓடி வருது.
இவன் இங்கே பிச்சை கேட்டு கொண்டு இருந்தவன்ல, இவன் இப்போ எழும்பி என்ன செய்கிறான், எழும்பி நிற்கிறது மட்டும் இல்லை, அவன் பாட்டு குதிக்கிறான், தாவுறான், குதிக்கிறான், கர்த்தரை துதிக்கிறான். அப்போ திரளான ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, ஓடி வர்றாங்க, பிரமிப்போடு ஓடி வர்றாங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்முடைய நாட்களில் நம்முடைய சபையில் என்ன செய்யணும், நடக்கணும். இந்த இடத்துல தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம். ஆனால் இங்கே கைத்தட்டி அந்நிய பாஷையை பேசிட்டே நம்ம போயிட்டே இருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நம்ம வீட்டுக்கு போகும்போது உணர்கிறது இல்லை, நம்ம தெருவில் நடக்கும்போது உணர்கிறது இல்லை. ஒரு தேவையை பார்க்கும்போது எனக்குள்ளே இருக்கிற இந்த ஆவியானவர் நிச்சயம் இந்த தேவையை சந்திக்க முடியும், உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியுன்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு இல்லை. அதனால தான் இன்றைக்கும் நம்ம இதே நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, இந்த வல்லமை பொண்ணுனாலையும் வெள்ளியினாலும் என்ன செய்யாது, கிடைக்காது. பேதுரு சொல்கிறார்ல, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன். இந்த வெள்ளியும் பொண்ணும் இந்த அபிஷேகத்தை பெற்றுத்தரவே முடியாது. இந்த சுகத்தை இந்த மனிதனுக்கு கொடுத்தது வெள்ளியும் பொண்ணும் அல்ல, அதை விட விலையேறப்பட்ட அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த அதிகாரம். கர்த்தர் நமக்கு சாத்தான் மேலே, பிசாசின் மேலே, பாவத்தின் மேலே கொடுத்திருக்கிற அந்த அதிகாரம்தான் அங்கே அவனுக்கு சுகத்தை பெற்று தந்ததை ஒழிய ஏதோ வெள்ளியும் பொண்ணும் இந்த சுகத்தை அவனுக்கு பெற்று தந்திருக்கவே முடியாது. ஒருத்தன் அப்படி நினச்சான், ஒரு மாய வித்தைக்காரன், சீமோன்னு நினைக்கிறேன் அவன் பேர். அவன் எப்படியாகிலும் என்ன செஞ்சான், நான் யார் மேலெல்லாம் கையை வைக்கிறேனோ அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும்னு சொல்லி பணத்தை கொண்டு அந்த வரத்தை வாங்க நினைத்தான். அப்போ பேதுரு அவனை கடிந்து கொண்டு, பணம் நாசமாக போக கடவுது, நீ தேவனுடைய வரத்தை அபிஷேகத்தை பணம் கொடுத்து வாங்கலாம்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்ளுகிறத நம்ம அங்கே வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு வெள்ளி பொண்ணு இல்லை, நமக்கு படிப்பு இல்லை, பெரிய அந்தஸ்து இல்லை, செல்வாக்கு இல்லை, ஆனால் அதை விட மேலானதை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வெள்ளியும் பொண்ணும் சாதிக்காததை நம்முடைய அபிஷேகம், அந்த வல்லமை சாதிக்கும். we have received more than what we think. நம்ம நினைப்பதை விட அதிகமாக பெற்றிருக்கிறோம், அப்படி தானே? ஹல்லேலூயா. நம்ம இது இல்லை அது இல்லைன்னு நினைக்கிறோமே, நம்ம நினைக்கிறத விட அதிகமாக பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பெற்றிருக்கிறோம். இந்த அபிஷேகத்தினால சாதிக்க முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அடுத்ததாக அந்த பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை தருகிறவரும், ஞானத்தை தருகிறவர். ஏசாயா 11:2 வாசிக்க வேண்டாம், ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியானவர். எதை இந்த பேதுரு பெற்றிருந்தார், எதை நான் உனக்கு தர்றேன், என்னிடத்துல உள்ளதை தர்றேன்னு சொன்னார் அப்படின்றத நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நமக்கும் கர்த்தர் இவைகளை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை தருகிறவர். ஹல்லேலூயா. அந்த ஞானம் நமக்கு மிகவும் அவசியம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு காரியத்தை எப்படி செய்யணும்னு தெரியாது, என்ன பேசணும்னு தெரியாது, எப்படி குடும்பத்தை நடத்த, இந்த லிமிட்டட் இன்கமுக்குள்ளே நான் என்ன செய்ய அப்படின்னு திகைத்து போயிருக்கிற நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. எத்தனையோ காரியங்களை நான் எப்படி இதை செய்ய, எப்படி என் தொழிலை முன்னேற்றத்துக்கு கொண்டு வர, அந்த நேரத்துலலாம் பரிசுத்த ஆவியில் நிரம்பி நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும், செயல்பட வேண்டும். அது உங்கள் வேலையாகட்டும், குடும்பத்தை நடத்துகிறதாகட்டும், உங்களுக்கு தெரிந்தவங்களுடைய வாழ்வில் இருக்கிற ஒரு பிரச்சனை தேவையாகட்டும், நமக்கு வேண்டிய ஞானம், நமக்கு இருக்கிற ஞானம் போதாது, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை தருகிறவர். பெத்லெயேல் அகோலியாவுக்கு நம்ம வாசிக்கிறோம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 31:5 வாசிப்போம். சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பின. நம்ம பெற்றிருக்கிற அபிஷேகம் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது. ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற வேலை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், எப்படி வேலையை செய்யணும்னு தெரில, நான் செய்கிறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது, முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவை அந்த அபிஷேகம் தான். பரிசுத்த ஆவி நிறைவோடு அந்த வேலையை செய்யுங்க. கார் ஓட்டுறீங்களா, வேலைக்கு போகிறீங்களா, அங்கே என்ன வேணும்? அதான் நான் சொன்னேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சர்ச்சோடு மட்டும் அப்படியே நிறுத்தி விடாதீங்க. ஏதோ கொஞ்ச நேரம் நான் ஜோம் பண்ணேன் அதோடு நிறுத்தி விடாதீங்க. 24/7 அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நம்ம என்ன செய்யணும், நிரம்பி இருக்கணும். உங்கள் வேலைகளை செய்யும்போது சகலவித வேலையை யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் புத்தியையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரா, தருகிறார். எகிப்து தேசமே திகைத்து போய் இருக்கிறது, பெரிய பஞ்சம் வரப்போகுது, 7 வருடம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்வோனே திகைத்து இருக்கிற நேரத்தில் அங்கே தேவைப்பட்டது
தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனிதனுடைய ஆலோசனை. தேவனுடைய ஆவியை பெற்ற யோசேப்பை கூப்பிடுங்க, அவன் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி பார்வோன் அழைத்து அனுப்புகிறார். அங்கே ஆவியின் நிறைவு தான் அந்த இடத்துல ஒரு பெரிய தேசத்தில் இருந்த ஒரு பெரிய தேவையை ஒரு தேவனுடைய மனுஷன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனிதனால் அந்த தேவையை சரியாக சந்திக்க முடிந்தது. இன்னும் எத்தனையோ காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய வாழ்க்கையில் எதை எப்படி செய்யணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எல்லாவற்றுக்கும் நம்ம மேலே இருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அந்த நிறைவோடு இருப்போம்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு ஞானத்தை தந்தருள்வார். உங்களை யாராவது திட்டுறாங்களா, அந்த நேரம் என்ன செய்யணும்? வேலை பார்க்குற இடத்துல, குடும்பத்தில், பக்கத்தில், அந்த நேரம் ஆவியில் என்ன செய்யணும்? நிரம்பணும். ஆண்டவர் சில நேரம் அமைதியாக இருன்னு சொல்லுவார், சில நேரம் ஆசீர்வாதமான வார்த்தையை கூறுன்னு சொல்லுவார். அங்கே தான் பரிசுத்த ஆவியின் நிறைவு. நம்ம ஸ்தேவானை குறித்து வாசிக்கிறோம், அவன் மேலே பல்ல கடிச்சுக்கிட்டு கல்லெறிகிறதுக்கு சுற்றி நிற்கிறாங்க. அவனோ பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வானத்தை என்ன செய்கிறான்? அண்ணாந்து பார்த்து அங்கே தரிசனம், கர்த்தர் எழும்பி நிற்கிறத, தேவதூதர் நிற்கிறத பார்க்குறான். எந்த நேரம்? எல்லாரும் பல்ல கடிச்சு கல்லெறிந்து அவனை கொல்ல போகிற நேரத்தில் நமக்கெல்லாம் நேரம் பரிசுத்த ஆவி வருமா? வேற ஆவி வந்துடும். நான் யாருன்னு நினச்சேன் பாரு, அப்படி வேற ஆவி வந்துடும். அந்த இடத்துல தான் நம்ம எதிர்த்து ஒருத்தர் பேசும்போது, நம்ம திட்டும் போது, நம்ம அவதூறா அவங்க சொல்லும் போது தான் பரிசுத்த ஆவியில் நிரம்பி வானத்தை என்ன செய்யணும்? அண்ணா இவங்களெல்லாம் பார்க்கவே கூடாது. நீங்கள் பாட்டு சொல்லிட்டு இருங்க, உங்கள் எனர்ஜி தான் வேஸ்ட். ஆனால் நான் ஆவியில் நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்ப்பேன். கர்த்தர் அங்கே எனக்காக நிற்கும் போது நீ ஏமாத்துறோம். அல்லேலூயா. எந்த இடத்துலையும், இங்கேயும் நான் அப்போஸ்தலர் 4 நம்ம பார்க்கும்போது இந்த பேதுருவையும் யோவானையும் அங்கே ராத்திரியெல்லாம் காவலில் வச்சிடுறாங்க, அவங்கள பிடித்து கொண்டு போகிறாங்க. அப்புறம் அந்த நியாயஸ்தலத்துக்கு முன்னால் அவங்கள கொண்டு வந்து நிறுத்தி எந்த நாமத்தில் நீங்கள் செய்கிறீங்க, எந்த வல்லமையில் நீங்கள் இதை செய்கிறீங்கலாம் கேள்வி கேட்குறாங்க பின்னால் வாசிக்கும் போது. ஆனால் இவங்க ஆவியில் நிரம்பி என்ன செய்கிறாங்க சொல்லுகிறான். பேதுரு அந்த இடத்துல ஆவியில் நிரம்பி ஒரு பெரிய பிரசங்கமே பண்ணுறார். அந்த நாளில் 5000 பேர் என்ன செய்யப்பட்டாங்களாம்? சேர்த்து கொள்ளப்பட்டாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நேரமும் ஆவியில் நிரம்பி இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 6:1-3 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அங்கே பந்தி விசாரணைக்கு கூட யாரை தேடுறாங்க? தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷர். கிரேக்கர்கள், கிரேக்க விதவைகள் சரியாக அவங்க அன்றாட விசாரணையில் அவங்க சரியாக அவங்க கவனிக்கப்படலைன்னு ஒரு குறை. பந்தி விசாரிப்புன்னும் போது நம்ம இப்போ இந்த திருமணம்லாம் நடந்தால் பந்தி வைக்கிறோமே, அதை அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது டெய்லி டிஸ்ட்ரிபியூஷன். சீஷர்கள் எல்லாம் ஒன்றாக வந்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அவங்க அனுபவித்தாங்க. டெய்லி என்ன செஞ்சுருக்கு? விதவைகள், ஏழைகள், எளியவர்களுக்கு அவங்க டெய்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க, பணமோ பொருளும். அப்போ அதில் ஒரு குறை வந்தது, எங்கள் கிரேக்க விதவைகளை நீங்கள் சரியாக என்ன செய்யலை, நடத்தலை. அப்போ அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வேத வசனத்தை தியானிக்கணும், போதிக்கணும், ஜெபம் பண்ணணும், இதை விட்டுட்டு நாங்கள் பந்தி விசாரணை செய்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. அதுக்குன்னு ஆட்களை ஏற்படுத்துவோன்னு சொன்னால், நல்லா சமையல் பண்ணுறவங்க, நல்லா சர்வ் பண்ணுறோம், நம்ம அப்படி தானே பார்த்து நம்ம செய்கிறோம். அங்கே தேடுற ஆட்கள் எப்படிப்பட்டவங்க? பரிசுத்த ஆவியின் ஞானமும் பெற்ற மனிதர்களை செய்யும். பந்தி விசாரணைக்கு கூட பரிசுத்த ஆவியின் நிறைவு தேவைங்க, தேவை. பந்தி விசாரிப்புக்கு கூட பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்களை ஆதி சபை தேடினது. நான் கடந்து சொல்லுகிறேன். எனவே நான் சொல்லிக்கொள்கிறேன் என்ன சொன்னால், நம்ம நினைக்கிறத விட அதிகமாக நம்ம பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்வோம்? ஒன்று பேதுரு பெற்றிருந்தது எதுன்னு சொல்லும் போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அது தருகிற வல்லமை, அது தருகிற அதிகாரம், அது தருகிற ஞானம். ரெண்டாவது நம்ம வாசிப்போம், மூன்றாவது அப்போஸ்தலர் 3:6 நம்ம திரும்ப அங்கே வருவோம். அப்போஸ்தலர் 3:6 வாசிப்போம். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, எழுந்து நட என்று சொல்லி. பேதுரு பெற்றிருந்தது என்ன? கர்த்தருடைய வார்த்தை. நாம பெற்றிருப்பது என்ன? வெள்ளியும் பொண்ணும் நம்மகிட்ட இல்லைனாலும் நம்ம பெற்றிருப்பது என்ன? we have the word, we have God's word. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 119:72 அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம். வெள்ளியும் பொண்ணும் இல்லை, ஆனால் அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் அவருடைய வேதம், கர்த்தருடைய வார்த்தை அது மேலானது, அது விலையேற பெற்றது. கர்த்தருடைய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. we have God's word. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பது, பெற்றிருப்பது, நாம் பிறரை ஆசீர்வதிக்க நாம் பெற்றிருப்பது என்னன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பெற்றிருக்கிறோம். 2 ராஜாக்கள் 3:12 யோசபாத் ஒரு இடத்துல கேட்கிறார்,
நாம் கர்த்தரிடத்துல விசாரிக்கிறதுக்கு தீர்க்கதரிசி யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே ஒரு மனிதன் சொல்லுகிறான், எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது யோசபாத் சொல்லுகிறேன்னு சொன்னால் அவனிடத்துல கர்த்தருடைய வார்த்தை உண்டு, அவனிடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. நம்மை குறித்து அப்படி சொல்லப்படணும், நம்ம ஒவ்வொருவரை குறித்து. ஏன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நம்மை குறித்து சொல்லப்படணும். அவங்ககிட்ட ஆவியின் நிறைவு இருக்குது, அவங்ககிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. அவங்ககிட்ட போனால் அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன செய்வாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோட பேசுகிறார்ல, நமக்கு கர்த்தர் வார்த்தைகளை தருகிறார்ல, அது எதற்காக? நமக்கு மட்டுமா? நமக்கு மட்டுமா? இல்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோட பேசுகிற வார்த்தை, நமக்கு உணர்த்துகிற காரியம், நமக்கு கொடுக்குற அந்த வார்த்தை நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம யார் யாரை சந்திக்கிறோமோ, யார் யார் நம்முடைய லைஃப்பில் கிராஸ் பண்ணுறாங்களோ எல்லாருக்கும் தான் அந்த வார்த்தை. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் அப்படின்னு கேட்குறோம். கர்த்தர் நமக்கு தருகிறார், ஆவிக்குரிய ஆகாரத்தை தருகிறார். வேதம் வாசிக்கும் போது உணர்த்தப்படுகிறோம். அது நமக்காகவும் மாத்திரம் வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இதை இன்னைக்கு நான் யாருக்கு இதை நான் என்ன சொல்லலாம், இது யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு இன்றைக்கு கர்த்தர் என்னுடைய கரத்தில் என்னுடைய இருதயத்தில் இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார் என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 18 நம்ம வாசிக்கிறோம், 18-19 ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிற காரியத்தை நான் மறைக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் அவன் தன் பிள்ளைகளுக்கு அதை என்ன செய்வான், சொல்லுவான். நான் அவனுக்கு ஒன்றை சொன்னால் அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை என்ன செய்வான், சொல்லுவான். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 55:11 அந்த வார்த்தை வெறுமனே திரும்பி வராது, அது நான் விரும்புகிறத செய்யும், அது என் காரியமாக, அது நான் அனுப்புகிற காரியமாக அது வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. we have God's word. கையில் மாத்திரம் அல்ல, அது எங்கே வரணும், இருதயத்துக்குள்ளே வரணும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இந்த உலகம் எதாயிலும் கிடைக்குமா என்று சொல்லி தேவ ஆவியை பெற்ற சபைக்கு செல்லுகிற நம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. வாட் ஆர் வி கோயிங் டு கிவ் தம்? நம்ம எதை கொடுக்க போகிறோம்? பரிசுத்த ஆவியின் வல்லமையை, அபிஷேகத்தை, அதிகாரத்தை. அடுத்ததாக கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுப்போம். இங்கே பேதுரு செய்தது தான், நீ எழும்பி நட என்று சொல்லி, ஹி ஸ்போக் த வேர்ட். ஏதோ கையை வச்சு ஏதோ ஜெபம் பண்ணிட்டு மட்டும் போல, எழும்பி நட என்று சொல்லி அவன் கையை பிடித்து என்ன செய்தான், எழுப்பி விட்டான். நமக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது, அதை நம்ம தைரியமாக தாராளமாக நம்ம அதை என்ன செய்யணும், பிறருக்கு சொல்ல வேண்டும். நம்ம 1000 வார்த்தைகளை சொல்லி நம்ம ஆலோசனை சொல்லலாம், அதை விட கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவோன்னு சொன்னால், ஒரு வசனத்தை சொல்லுவோன்னு சொன்னால் அதற்கு ஜீவன் இருக்கிறது, அதற்கு வல்லமை இருக்கிறது. அது என்ன காரியம் செய்யுன்றது நம்ம சொல்லவே முடியாது, அவ்வளவு பவர்ஃபுல் கர்த்தருடைய வார்த்தை, அவ்வளவு வல்லமை உள்ளது. இட் ஹாஸ் லைஃப். அதனால் நிறைய கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம், தியானிப்போம், அதை பிறருக்கு சொல்லுவோம். மல்கியாவில் 2:7 சொல்லியிருக்கு, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவனுடைய வாயில வேதத்தை தேடுவார்களே. அவனுடைய வாயில எதை தேடுவாங்களாம், வேதத்தை. ஆசாரியர்கள் என்று சொல்லும் போது ஏதோ ஊழியம் செய்கிறவங்க மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருமே ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஏதாயிலும் கிடைக்குமா என்று உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க பிறர் உங்களை நோக்கி பார்க்கும்போது உங்கள் வாயில் தேடுறாங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறாங்க, தேடுறாங்க. நம்ம உலகப்பிராரமான ஒரு மாம்சீகமான ஒரு ஆலோசனை சொல்லாதபடி அன்னைக்கு கர்த்தர் நம்மோட என்ன பேசி இருக்கிறாரோ அதை அவர்களுக்கு என்ன செய்வோம் சொன்னோன்னா அங்கே ஜீவன் உண்டாகும், அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும். இவ்விதமான கட்டளைகளையும் பிரமாணங்களையும் பெற்றிருக்கிற வேறே ஜாதி எது என்று சொல்லி உபாகமம் 4:8 போட்டிருக்கு. நம்ம கட்டளையும் நியாயங்களையும் பிரமாணங்களையும் பெற்றிருக்கிற மாதிரி நீங்கள் வேற யார்கிட்ட போய் கேட்டு பாருங்க, எந்த இதுலேயும் அப்படி கிடையாது. நமக்கு தான் இத்தனை பிரமாணங்கள், இத்தனை வாக்குத்தத்தங்கள், இத்தனை ஆசீர்வாதங்கள், இத்தனை கட்டளை பிரமாணங்கள், இதெல்லாம் கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்துருக்குறார். நம்ம பெற்றிருக்கிற மாதிரி வேற யாருமே பெறலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய 2வது காரியம் வாட் வி ஹேவ் எதுன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை. நம்ம நினைக்கிறத விட அதிகமாக நம்ம பெற்றிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவர், வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லை, அதை விட விலையேறப்பெற்ற அபிஷேகம், அதை விட மேலான கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தந்திருக்கிறீங்கப்பா. 3வது நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த 3:16 வசனம், அப்போஸ்தலர் 3:16 வாசிப்போம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது.
இது எப்படி நடந்தது இந்த அற்புதம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கும்போது அங்கே பேதுரு சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம், அவருடைய நாமம், அவரால் உண்டாகிய விசுவாசம், இயேசு கிறிஸ்துவினால அவரால் உண்டாகிற விசுவாசம் தான் இவனுக்கு இந்த சுகத்தை தந்தது என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனம் அதிலே நம்ம பின்னால் 4:13 வாசிங்க. 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, ஏதாகிலும் இவங்ககிட்ட கிடைக்குமான்னு ஒரு பெரிய வல்லமை கிடைத்தது. ஆனால் அதுக்கு காரணம் பேதுரு என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொல்லும் போது அங்கே என்னன்னு சொன்னால், எங்களுக்கும் இயேசுவுக்கும் தொடர்பு இருக்குது, அதனால தான் இந்த சுகம் என்ன செய்தது, கிடைத்தது. வாட் டிட் பீட்டர் ஹேவ், வாட் டு வி ஹேவ்? இந்த உலகத்துக்கு கொடுக்க நாம் பெற்றிருக்கிறது என்னன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவோடு உள்ள தொடர்பு. இவங்களுக்கும் இயேசுவுக்கும் தொடர்பு இருக்கிறதுனால தான் இவங்ககிட்ட இருந்து இந்த வல்லமை புறப்பட்டது. அதனால தான் இவங்க இவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய முடிந்தது. இன்னைக்கு நாம் பெற்றிருக்கிற காரியமும் அதுதான், இயேசுவோடு கூட நமக்கு தொடர்பு இருக்கிறது. எத்தனை பேருக்கு அப்படி தொடர்பு இருக்கிறது? இதை வெள்ளியும் பொன்னும் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு உறவு கிடையாது. இயேசுவே தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த அந்த உறவு. இதுக்கு நம்ம எந்த கிரயமுமே செலுத்தவே முடியாது. எவ்வளோ வெள்ளியை எவ்வளோ பொண்ணை கொடுத்தாலும் அந்த தேவனோட, ஜீவனுள்ள தேவனோட நமக்கு ஒரு தொடர்பு கிடைக்கவே முடியாது. ஆனால் இலவசமாக நம்ம பெற்றிருக்கிறோம், இலவசமாக பெற்றோம், இலவசமாக கொடுக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே வாட் வி ஹாவ் அப்படின்னு சொன்னால், we have 24/7 access to the throne of God. தேவனுடைய அந்த த்ரோன், அவருடைய கிருபாசனத்தோட நமக்கு 24 மணி நேரமும் 7 நாளும் நமக்கு தொடர்பு இருக்கு. எந்த நேரமும் தைரியமாக நம்ம கிருபாசன தண்டையில் சேர முடியும். எந்த இடத்துல இருந்தும் எந்த நேரத்திலையும் அந்த 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 த்ரோன், அந்த சிங்காசனத்தை நம்ம தொடர்பு கொள்ள முடியும். அந்த கிருபாசனத்தை நம்ம தொடர்பு கொள்ள முடியும். நமக்காகவும் சரி, பிறருக்காகவும் சரி. ஐயோ, நான் இந்த இடத்துல இருக்கேனே, உங்களுக்கு எனக்கு இப்போ உதவி செய்ய முடியாதே, நான் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறேன், சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு இல்லை. அந்த இடத்துலையே நம்ம தேவனை நோக்கி கூப்பிட முடியும். நம்முடைய குடும்பத்தில் ஒரு தேவையை பார்க்கிறோம், பிறர் வாழ்வில் தேவையை பார்க்கிறோம். wherever we may be, எந்த இடத்துல நம்ம இருந்தாலும், எந்த நேரமாக அது இருந்தாலும், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரோடு தொடர்பு கொள்ளுகிற அந்த தொடர்பை, அந்த உறவை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, இது பொன் வெள்ளியை காட்டிலும் மேலானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 6:18 நம்ம வாசிக்கிறோம், எந்த சமயத்திலும் எல்லா விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பம் பண்ணி ஆவியில் நிரம்பி நீங்கள் விண்ணப்பம் பண்ண முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தையும் ஆவிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை எந்த பொண்ணும் வெள்ளியும் இதுக்கு ஈடாகவே முடியாது. நம்ம நினைப்பதை விட அதிகமாக நம்ம பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வேளையில் எனக்கு படிப்பு இல்லை, திறமை இல்லை, சரியான வேலை இல்லை, பணம் இல்லை, இப்படின்னு நிறைய ஆரோக்கியம் இல்லை, இப்படிலாம் நிறைய காரியங்கள் இல்லை இல்லை இல்லைன்ற எண்ணத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தர் தேவைகளெல்லாம் சந்திக்க வல்லவர் தான். அதே நேரம் அந்த வெள்ளியும் பொன்னும் பெறக்கூடாத, பெற்றுத்தரக்கூடாத அந்த வல்லமையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அவரோடு தொடர்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இதை விட மேலானது இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. இதை தாண்டி நம்ம யோசித்து பார்க்கும்போது, நம்மகிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்ல பொருள்கள், நம்ம வீட்டில் உள்ள பொருளோ எதுவோ, உங்கள் வேலை ஸ்தலத்தில் உள்ள பொருள் எதையுமே கர்த்தர் பயன்படுத்த முடியும். He can use anything. ஆண்டவர் எதையும் பயன்படுத்த ஒரு வல்லவர். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, நேரத்துக்கு ஏற்ப, என்கிட்ட ஒன்றுமே இல்லை இதுதான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கர்த்தர் அதையும் ஆசீர்வதித்து பயன்படுத்த வல்லவர். தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த ஒரு சிம்பிள் பொருளாக இருக்கலாம். வேதத்தில் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். மோசையினுடைய அந்த மெய்ப்பனின் கோல், தாவீதினுடைய அந்த கவன் கல், இதை ஆண்டவர் பயன்படுத்த முடியும். நம்ம வீட்டுக்கு வெளியே கிடக்கிற ஒரு எலும்பு, சிம்சோன் அந்த ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து அவன் 1000 பேர் என்ன செய்தான், கொன்றான். ஒரு யாகேலினுடைய கூடார ஆணி, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆணிக்கு கூட நமக்கு வல்லமை இருக்குது, பரிசுத்தாவி நிறைவோடு செயல்படுவோம்னா திடீர்னு அந்த ஆணியை கூட ஆண்டவர் என்ன செய்வார், பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? தொற்காலினுடைய நீடில் அந்த ஊசிய கர்த்தர் பயன்படுத்தினார். நம்ம பிள்ளைக்கு கொடுத்து விடுறோமே லஞ்ச் பாக்ஸ்,
அதை கூட கர்த்தரால் அதை ஆசீர்வதித்து பயன்பட வைக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் தீஸ் ஆர் ஆர்டினரி திங்ஸ், சிம்பிள் திங்ஸ், இதெல்லாமா ஆண்டவர் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். காட் கேன் யூஸ் எனி திங், வாட் எவர் வி ஹேவ். நம்ம வாழ்க்கையில் அந்த தேவனுடைய அபிஷேகத்தை, பரிசுத்தாவின் நிறைவை எந்த நேரமும் நம்ம பெற்றிருப்போம்னு சொன்னால் எதையும் கர்த்தர் பயன்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம வாசித்த அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க படிப்பறியாதவர்கள், பேதை. எல்லா நீங்கள் சீஷர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேவர் அன்எஜுகேட்டட், பெரிய வேலைலாம் கிடையாது, சமுதாயத்தில் பெரிய ஆட்கள்லாம் கிடையாது, அவங்க படிப்பறியாதவங்க தான், பேதமை உள்ளவங்கள தான். ஆனால் ஆண்டவர் அவங்க மூலமாக எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்தார். நம்ம வாசிக்கிறோம் அப்போஸ்தலருடைய நடபடிகளில். அந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் 28 அதிகாரத்தோடு முடியலைங்க, இன்றைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. நம் மூலமாக அந்த நடபடிகள் இன்றும் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நாம் நினைப்பதை விட அதிகமாக பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. வெள்ளி என்கிட்ட இல்லை, பொண்ணு என்கிட்ட இல்லை, ஆனால் அதை விட மேலானவைகள் என்னிடத்தில் இருக்கிறது. என்னிடத்தில் உள்ளதை நான் தருகிறேன். ஹல்லேலூயா. என்னிடத்தில் உள்ளதை நான் தருகிறேன். ஹல்லேலூயா. ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி குறைவுபட்டு கொண்டு இருந்தோம்ப்பா, குறைவுபட்டு கொண்டு இருந்தோம் ஆண்டவரே. அந்த குறைவுகளால், அப்படிப்பட்ட எண்ணங்களால் நாங்கள் முடமும் ஆண்டவரே கூணும் உள்ளவர்களாக அநேக நேரங்களில் காணப்படுகிறோம்ப்பா. எங்கள் லைஃப் இன்எஃபெக்டிவாக இருக்குது ஆண்டவரே. அப்பா எங்கள் எஃபெக்டிவ்னஸ்லாம் ஆண்டவரை லிமிட் பண்ணி விடுகிறது. இப்படிப்பட்ட ஆண்டவரை எண்ணங்கள் ஆண்டவரை நாங்கள் வாழ வேண்டியபடி வாழ விடாதபடி எங்களை தடை பண்ணி கொண்டு இருக்கிறது அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, பெரிய காரியங்கள் எங்களிடத்துல இல்லை, ஆனால் எங்களிடத்துல ஆண்டவரே அப்பா நீர் அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறீர். பொன் வெள்ளி சம்பாதிக்க கூடாத அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, அதிகாரம், ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவரே அப்பா ஆண்டவரை உம்மோடு உள்ள அந்த தொடர்பு, எந்த நேரமும் உண்மை ஆண்டவரை நோக்கி கூப்பிடக்கூடிய அந்த ஸ்லாக்கியம் ஆண்டவரை கர்த்தாவே ஆண்டவரை இவ்வளவு மேலானவைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே அப்பா. நாங்கள் நினைக்கிறத விட அதிகமாக பெற்றிருக்கிறோம் ஆண்டவரை. கரங்களை உயர்த்தி கர்த்தர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரை என்கிட்ட இல்லை இல்லைன்னே நான் குறைவுபட்டு கொண்டு இருந்தேன் அப்பா. ஆண்டவரை நான் நினைக்கிறத விட அதிகமாக நான் பெற்றிருக்கிறேன். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை என்னை பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரை என் வழியில், ஆண்டவரை என் வாழ்வின் பாதையில் நீங்கள் யார் யாரெல்லாம் கொண்டு வர்றீங்களோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா என் வாழ்வின் பாதையில் தேவனுடைய ஆவியை பெற்ற என்னுடைய வாழ்வின் பாதையில் யார் யாரை கொண்டு வர்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னை பிளெஸ்ஸிங்காக மாற்றுங்க, அவங்களுக்கெல்லாம் என்னை ஆசீர்வாதமாக மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ கபௌரதிஷே லராமனரதியாலரபோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆவியானவரே அப்பா என்னை நிரப்புங்க, என்னை பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க அப்பா. நான் நினைக்கிறத விட அதிகமாய் பெற்றிருக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. உன் வாயை விரிவாய் தராதை நிரப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தாராளமா கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை, உங்க வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க. ரிஷேலரனமவரம் ரிகமான ரபாது ஷேலரன் துனலரி தினர் ரபு ஷேலர் அதியாலர கபாபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வரங்களை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவிகளை பகுத்தறிகிற வரம், ஞானம், இந்த வேளையிலும் நம்ம அதை செயல்படுத்த போகிறோம். கர்த்தர் நமக்கு என்ன கிஃப்டை தந்திருக்கிறாரோ, என்ன வரத்தை தந்திருக்கிறாரோ அதை இப்போ நம்ம செயல்படுத்த போகிறோம். அருகில் இருக்கிறவங்க கரத்தை பிடித்து கொண்டு ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அவங்ககிட்ட என்ன தேவைன்னெலாம் கேட்க வேண்டாம். நீங்கள் கரம் பிடித்து நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை ஒரு ஆறுதல் அவங்களுக்கு தேவைப்படலாம், ஒரு அன்பு தேவைப்படலாம், ஒரு தொடுதல் தேவைப்படலாம். ஹல்லேலூயா. ஒரு விடுதலை தேவைப்படலாம், ஒரு சுகம் தேவைப்படலாம், அவங்க வாழ்க்கையில பண தேவைகள் இருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு அந்த அபிஷேகம் இப்பொழுதே அவருடைய தேவையை சந்திக்கிறது, இப்பொழுதே அவருடைய தேவையை சந்திக்கிறது. ரீகா பாபா பாஷே பாரா மானாலாரா தூனா ராக்கா பாபா ராத்துனாலாரா பாபா. ஆவியில நிரம்பி அவங்க கரம் பிடித்து ஜெபம் பண்ணுங்க. ஆவியில நிரம்பி அவங்க கரம் பிடித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தருகிற வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஓ ராரா ராதா ராஷே ரதானாரா பாபாலா ராமாபா ரீமா ராத்தானா லாரா காதுஷே ராரா துனாரந்தியால ரானாமாபா. சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள், அற்புதங்கள் இப்பொழுதே அது நடக்கிறது. கர்த்தர் உங்களை தொடுகிறார், கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருகிறார், சுகத்தை தருகிறார். ஹல்லேலூயா. உங்க
வாழ்வின் குறைவுகளை கர்த்தர் சரி செய்கிறார். ஓல ரபா ஷேமனா ரதியாகவு ரிகமுன ரந்துன ரபௌஷே ராத்தி தானால ரே பேவா ரத்துன ரபாபரா ரிமா ரந்தியால ரஷெந்தான ரதேகா பருதி ஷேல ரபாபா ரமாமா ரதுனரா ரிகமாரா திஸ் ரதுனி ரியாந்து ரக்கலரா நரதா ஷேலரா நமபோ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பாய்ந்து ஓடுகிறது. நீங்க யார் கரத்தை பிடித்திருக்கிறீங்களோ, நீங்க யார் கரத்தை பிடித்திருக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவர்களுக்குள்ளே கடந்து செல்லுகிறது. குறைவுகள் நிறைவாகிறது இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. ஹalleluya. கர்த்தாவே இப்படி கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா, இப்படி கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை பயன்படுத்துங்க, எங்களை பயன்படுத்துங்க. வீட்டுக்குள்ள நாங்க போகும்போது அந்த அபிஷேகம் ஆண்டவரே, நாங்க நடந்து செல்லுகிற வழியெல்லாம் அந்த அபிஷேகம் ஆண்டவரே ஆராய் பாயட்டும் அப்பா. நாங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும் அப்பா, கட்டுகளை அறுக்கட்டும் ஆண்டவரே. சிறைப்பட்டவர்களை அந்த அபிஷேகம் விடுதலை ஆக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்க ஒவ்வொரு நாளும் செல்லுகிற இடமெல்லாம் help us to carry your anointing ஆண்டவரே, your presence அப்பா. செல்லுகிற இடமெல்லாம், கடைக்கு போனாலும் எங்க போனாலும் அந்த அபிஷேகங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி. கர்த்தர் எங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியினால நடத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் பாதையில் நீங்கள் எத்தனை பேரை கிராஸ் பண்ண வைக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா எத்தனை பேரை இந்த நாளில் எங்கள் வாழ்வில் நீங்கள் கிராஸ் பண்ண வைக்கிறீங்க, எத்தனை பேரை எங்கள் வாழ்வின் பாதையில் வைக்கிறீங்க. அவங்க ஒவ்வொருவரையும் உற்று பார்க்கவும் ஆண்டவரே. அப்பா அவங்களில் இருக்கிற தேவைகளை அறிந்து ஆண்டவரே அவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் மாறவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பொண்ணும் வெள்ளியும் பெருசு அல்ல ஆண்டவரே, முக்கியம் அல்லப்பா. அதை விட மேலானவைகளை எங்களுக்கு தந்திருக்கிறக்கா நன்றி, நன்றி. நாங்கள் பெற்றிருப்பவைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் ஆராதனைக்கு வந்த எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே. இந்த பேதுரு யோவானை போல மாற்றுங்கப்பா. அந்த வல்லமையோடு நாங்கள் செயல்பட, கிரியை செய்ய, வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். அப்பா அந்த அபிஷேகம் அவங்க வாழ்களை கிரியை செய்ய கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரை. கையிட்டு செய்கிற வேலைகள், தொழில்களை ஆசீர்வதிங்க, குடும்ப வாழ்வை ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய படிப்பு, அடுத்த காரியங்களுக்கு வேண்டிய பண தேவைகளை சந்திங்க அப்பா. மனிதர் தயவை கட்டளையிடுங்க ஆண்டவரை. கர்த்தாவே ஸ்தோத்திரங்களை ஆச்சரியமாய் நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரத்திற்குள்ள எங்களை சபையாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.